எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைய பார்ப்பது சனி பெயர்ச்சி பலன்கள். சனி ஆயுளுக்கு சொந்தக்காரர். ஆயுளை வளர்ப்பவரும் அவரே, ஆயுளை முடித்து வைப்பவரும் அவரே. உறவு முறையில் சித்தப்பா, அண்ணன், உடம்புல எலும்பு, கழிவு பாதை, இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் சனீஸ்வர பகவான். இன்னைக்கு பார்க்கறது தனுசு ராசி. எதையும் குறிக்கோளாக வைத்து அடையக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அவர்களுக்கு சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துல இவ்வளவு நாளைக்கும் சஞ்சாரம் செய்து வந்திருந்தார். 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்த முயற்சி, அந்த முயற்சியில 3ஆம் இடங்கிறது நல்ல இடம். அந்த இடத்துல நல்ல இடமா இருந்தாலும் கூட அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே அந்த விடாமுயற்சி எப்படி ஜெயிச்சிருவான், இதே ஒரு உள்ள முன்னுக்கு வந்துடுவான் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். சிறிய லாபங்களும் சிறிய செலவுகளும் அதுக்கு தகுந்தாப்புல எல்லாம் நடைபெற்று வந்தது. அவரே நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்தாரு. குலதெய்வ வழிபாடும் ஆன்மீக வழிபாடும் கொஞ்சம் கௌரவம், புகழ், அந்தஸ்து, மரியாதை அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகள் வழியிலையும் ஒரு சுப செலவுகளும் பிள்ளைகள் நல்ல முறையில் இருந்ததும் நமக்கு ஏற்றாற் போல இருந்தது. அவரே 9ஆம் பார்வையாக பாகிஸ்தானத்தை பார்த்தார். தகப்பன் வழியில் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும், ஒரு பெரிய செலவுகள் இல்லாமல் சுகமான செலவுகளும், பங்கு பாகத்தில் சிறு பிரச்சனைகளும், தகப்பன் வழி சொத்துக்களில் கொஞ்சம் நல்ல வழியில் சுகமாக முடிந்தது. அவரே விரயஸ்தானத்தை, ராசிக்கு விரயத்தை பார்த்தாரு. விரயம் பார்க்கறதுனால பணம் பல வழியில் வந்தாலும், தொழிலில் ஏற்றங்கள் வந்தாலும், நல்ல ஆபங்கள் வந்தாலும், பண்ணாலும் செஞ்சாலும் பணம் எந்த வழியில் வந்து எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு விரயத்தை உண்டு பண்ணி போயிருச்சு. இப்போ வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாட்டவ சனியாக சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடம் என்பது தாய்ஸ்தானம், வண்டி வாகனம், மாடு, ஆடு மாடு, பால் பாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல கொஞ்சம் சிறு விரயங்களும் ஏற்படும், சிறு லாபங்களையும் தரும். நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறார். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். மீனம் என்பது நல்ல இடம், குரு பகவானுடைய வீடு. அவர் நமக்கு ராசிக்கு சனீஸ்வர பகவான் ராசிக்கு 6ஆம் பார்வையாக பார்வை பார்க்கும் பொழுது கடன், வியாதி, வம்பு இதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்குனாலும் கூட இப்போ கடன் வரப்போகுதுன்னா ஏதோ ஒரு வழியில் ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஏதோ நம்ம பேரில் மனைவி பேரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு உள்ள கடனை சுபவிரயமாகிக்கணும். வியாதி வரும், அதை கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். கொஞ்சம் சிறுசாக தூக்கையிலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கொஞ்சம் மூச்சு திணறல், கொஞ்சம் நெஞ்சு சைடு வலிக்கும், இதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தணும். வேறு ஒன்றும் பண்ணிவிடாது. அத்தமிட்ட சனியாக வரையிலேயே இந்த பிரச்சனைகளை பண்ணோம். அவரே நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழிலில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கும். அதில் இருந்தாலும் கூட முன்ன விட்டு போயிருந்தவங்க இப்போ தொழிலில் புதுசாக போய் மாறி ஒரு தொழிலை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட வா இந்த தொழிலை செஞ்சுக்க, நான் உனக்கு சாதகமாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சுகமான நிலையில் வந்துடுவாங்க. அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல லாபங்களும் வருமானங்களும் எல்லா வழியிலும் லாபம் இடமான தொழிலில் கொஞ்சம் பார்வை செய்கிறதுனால கொஞ்சம் நம்ம தொழிலில் இருக்கிற எல்லாரோடையும் கொஞ்சம் அனுசரித்து செஞ்சுக்கணும், மற்றவர்களையும் கொஞ்சம் அனுசரித்து செஞ்சுக்கணும். அவரே நம்ம ராசியை பார்வை செய்கிறார். சனீஸ்வர பகவான் நம்ம ராசியை பார்வை செய்கிறார். உடம்புக்கு சிறு பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனையா, பெரும் பிரச்சனையில் கொஞ்சம் அசதி, மந்தம், கொஞ்சம் கிறங்கினாப்புல, கொஞ்சம் என்ன செஞ்சான் அப்படின்னு எல்லாம் நல்ல முடியல போகையில் முடிச்சு வச்சு கொடுத்துட்டு போயிடுவார். எல்லாமே நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு போயிடுவார். கொஞ்சம் இடையில சிறு பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் தாய் வழியில் கொஞ்சம் உடம்புக்கு பார்த்துக்கணும், நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். எப்படியோ பணம் நம்ம கையில் எப்படி பொருள ஆரம்பிச்சிடும். எந்த வழியிலையும் குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருக்கும், மனைவி நல்லா இருப்பாங்க, மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, நமக்கு ஒரு அனுகூலமாக இருப்பாங்க. நம்ம இருந்தாலும் எல்லாரும் மேலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து அப்படி போயிடணும். அப்படி போகிறதுனால குரு பகவானையும் வணங்கிக்கிட்டு
ஆஞ்சநேய பெருமானையும் வணங்கிக்கிட்டு வாருங்கள், எல்லாம் நல்லபடியாக நடைபெறும். நன்றி, வணக்கம்.